ஹே காய்ஸ், வெல்கம் பேக். நம்ம சில மெடிசின்ஸோட பேரெல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். இன்னைக்கு இந்த வீடியோவில் அதுலேருந்து ஒரு 10 மெடிசின்ஸும் அதோட யூசஸ் பற்றி தான் வந்து பேச போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட்டாக பார்க்க போகிற மெடிகேஷன் வந்து பேராசிட்டமால். சில கண்ட்ரீஸில் வந்து பேராசிட்டமாலை அசிட்டமினோஃபென் அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட யூசஸ் பார்த்தீங்கன்னா ஆன்டிபைரட்டிக். ஆன்டிபைரட்டிக் அப்படின்னா வந்து ஃபீவரை வந்து கம்மி பண்ணுறது. அண்ட் இன்னொன்று வந்து அனால்ஜெசிக், பெயின் வந்து கம்மி பண்ணும். செகண்டாக பார்க்க போகிறது வந்து ஐபுப்ரோஃபன். ஐபுப்ரோஃபனோட யூசஸ் என்ன அப்படின்னா ஆன்டிபைரட்டிக், அனால்ஜெசிக் அண்ட் வந்து ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி. இன்ஃப்ளமேஷன் அப்படின்னா வந்து வீக்கத்தை கம்மி பண்ணுறதுக்கான தன்மை வந்து ஐபுப்ரோஃபனுக்கு இருக்குது. மூணாவதாக பார்க்க போகிறது வந்து ஆஸ்பிரின். ஆஸ்பிரினோட யூசஸ் பார்த்தீங்கன்னா ஆன்டிபைரட்டிக், அனால்ஜெசிக், ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி அண்ட் எக்ஸ்ட்ராவாக வந்து அது வந்து ஒரு பிளட் தின்னிங் மெடிசன். பிளட் தின்னிங் அப்படின்னா வந்து பிளட் தின்னிங் மெடிசன்ஸ் எல்லாமே வந்து காமனாக வந்து என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளோட பிளட் வந்து கொவாகுலேட் ஆகுறது, அதாவது ஒரு கிளாட் ஃபார்ம் ஆகிற ப்ராசஸை வந்து இன்ட்ரப்ட் பண்ணும் மோஸ்ட்லி. ஸோ இதுதான் இந்த ஆஸ்பிரினும் பண்ணும். இதனால என்ன நன்மைன்னு கேட்டிங்கன்னா வந்து ஹார்ட் அட்டாக், ஸ்ட்ரோக் இதெல்லாம் வந்து ப்ரிவென்ட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்த 3 மெடிகேஷனுமே வந்து என்ஐசைட்ஸ்னு சொல்லலாம். நான் ஸ்டீராய்டல் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ட்ரக்ஸ் விச் இஸ் காமன்லி யூஸ்ட் இன் அனால்ஜெசிக், ஆன்டிபைரட்டிக். லைக் காமனாக வந்து நமக்கு வந்து பெயினை ரிலீவ் பண்ணணும், ஃபீவர் ரிலீவ் பண்ணணும், இல்லை வீக்கத்தை ரிலீவ் பண்ணணும்னா இந்த மெடிசின்ஸ் வந்து எடுத்துக்கலாம். பட் எக்ஸப்ட் வந்து பேராசிட்டமாலுக்கு வந்து வீக்கத்தை குறைக்கக்கூடிய தன்மை கிடையவே கிடையாது. நாலாவதாக பார்க்க போகிற மெடிகேஷன் வந்து ஃபினைல் எஃப்ரின். மற்ற கண்ட்ரீஸில் எனக்கு தெரியல, இந்தியாலையும் மலேசியாலையும் காமனாக இதை யூஸ் பண்ணி நான் பார்த்ததில்ல. பட் யூகேல வந்து லெம்சிப் அப்படிங்கிற ஒரு கோல்ட் அண்ட் ஃப்ளூ ப்ராடக்ட்ஸில் வந்து இந்த இன்க்ரீடியண்ட் வந்து கண்டிப்பாக இருக்கும். இதோட யூஸ் என்ன அப்படின்னா நேசல் டீகன்ஜஸ்டன்ட் அப்படிங்கிறதுல பேர்லேயே தெரியும். டி அப்படிங்கிறது எப்போவுமே ஆப்போசிட்டாக இருக்கிறது தான். ஸோ கன்ஜஷன் அப்படின்னா வந்து என்னென்னா மூக்கு அடைப்பு. ஸோ நேசல் கன்ஜஷன் அப்படிங்கிறது மூக்கு அடைப்பு. ஸோ இது வந்து நேசல் டீகன்ஜஸ்டன்ட் இதோட யூஸ். இது வந்து மூக்கு அடைக்கிறது வந்து காமனாக எதனால் இருக்கும் அப்படின்னா கோல்டுனால இருக்கலாம், அலர்ஜிஸ்னால இருக்கலாம், ஹே ஃபீவர்னால இருக்கலாம். ஹே ஃபீவர் அப்படிங்கிறது வந்து போலன் கிரெயின்ஸ் இருக்கு இல்லையா, அதனால வரக்கூடிய அலர்ஜிஸ். ஸோ இது வந்து இந்த மூக்கு அடைப்புலேருந்து தவிர்க்கிறது தான் வந்து இந்த ஃபினைல் எஃப்ரினோட யூஸ். அடுத்தது வந்து குவாயினோஃபெசின். ஸோ இதோட ப்ரொனன்சியேஷன் வந்து எனக்கு ஒழுங்காகவே வராது. இது வந்து ஒரு எக்ஸ்பெக்டோரண்ட். இதோட யூஸ் பார்த்திங்கன்னா காஃப் சிரப்லலாம் வந்து இது இருக்கும். எக்ஸ்பெக்டோரண்ட் அப்படிங்கிறது வந்து வெளியில் தள்ளுறது. ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளோட சளி இருக்குல்ல, சளி வந்து திக்காக இருக்கும் போது வந்து நமக்கு இருமும் போது வரத்துக்கு கஷ்டமாக இருக்கும், வலிக்க ஆரம்பிச்சிரும். இந்த இந்த இன்க்ரீடியண்ட் எடுக்கிறதுனால என்ன ஆகும்னா இது வந்து அந்த சளியை வந்து தின் பண்ணிவிட்டு அதை நம்ம இருமும் போது ஈஸியாக வரதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். அடுத்தது வந்து சிட்ரிசின் அப்படிங்கிறது எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம் கண்டிப்பாக. இது வந்து ஒரு ஆன்டிஹிஸ்டமீன்ஸ் அப்படிங்கிறது வந்து எதுக்காக காமனாக யூஸ் பண்ணுவாங்கன்னா அலர்ஜிஸ்க்காக தான் யூஸ் பண்ணுவாங்க. நம்ம ஊரில் ஆக்சுவலாக வந்து கோல்ட் அண்ட் ஃப்ளூ வந்தாலுமே வந்து இந்த சிட்ரிசின் வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணுவாங்க. ஆக்சுவலி இந்தியாலையும் சரி மலேசியாலையும் சரி. பட் யூகேயில் வந்து அலர்ஜிஸ்க்கு மட்டும்தான் வந்து கொடுப்பாங்களே. ஸோ இந்த அலர்ஜிஸ்னால வந்து என்னென்ன சிம்டம்ஸ்லாம் வரும் அப்படின்னா ரன்னி நோஸ் வரும், கண்லேருந்து தண்ணி வந்துக்கிட்டே இருக்கும், கண் அரிக்கும், மூக்கு அரிக்கும், மூக்கு அடைப்பு இருக்கும், அப்புறம் தும்மல் வந்துக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரியான எல்லா சிம்டம்ஸுமே வந்து சிட்ரிசின் வந்து ட்ரீட் பண்ணும். அடுத்து பார்க்க போகிற மருந்து வந்து லோபரமைட் அப்படிங்கிறது வந்து டயரியாவை வந்து ட்ரீட் பண்ணக்கூடியது. அடுத்தது ஹயோசைன் பியூட்டைல் புரோமைட், வயிறு வலியை சரி பண்ணக்கூடியது. அதுக்கப்புறம் வந்து குளோரம்ஃபெனிகால் அப்படிங்கிறது வந்து ஆன்டிபயோட்டிக் அப்படின்னா பாக்டீரியல் இன்ஃபெக்ஷனை வந்து ட்ரீட் பண்ணக்கூடியது. காமனாக இது வந்து ஐ ட்ராப்ஸ், ஐ ஆயின்மெண்ட்டாக இருக்கும். எதுக்காக அப்படின்னா வந்து கன்ஜக்டிவிட்டிஸ், மெட்ராஸ் ஐ அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து என்னென்னா காலையில் எந்திரிக்கும் போது நம்மளோட கண்ணை திறக்கவே முடியாத அளவுக்கு வந்து ஸ்டிக்காகி ஒட்டி இருக்கும், கண் ரெட்டாக இருக்கும். இதுக்கு வந்து இந்த ஆயின்மெண்ட்டு இல்லை ட்ராப்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் கடைசியாக வந்து எமாக்சிசிலினும் ஆன்டிபயோட்டிக் தான், பாக்டீரியல் இன்ஃபெக்ஷனை ட்ரீட் பண்ணக்கூடியது. எந்த மாதிரியான பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன்ஸ்னால் வந்துட்டு நியூமோனியா, ப்ராங்கிட்டிஸ். இந்த நியூமோனியா, ப்ராங்கிட்டிஸ் ரெண்டுமே வந்து லங்ஸில் வரக்கூடியது. அடுத்தது வந்து காது, மூக்கு, தொண்டை அண்ட் தோல். இந்த 4ஓட இன்ஃபெக்ஷனுக்குமே வந்து இதை யூஸ் பண்ணலாம் அமாக்சிசிலினை. கடைசியாக வந்து யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷனுக்கும் வந்து யூஸ் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.